இப்பயே எப்படி இருக்கு பாருங்களேன், அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், வேற லெவலில் இருக்குது. சின்ன ஊட்டி கொடைக்கானல் இல்லை, உண்மையாகவே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் விஆர் சித்திக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம், ஒரு சூப்பரான ரைடு பிளான் பண்ணிட்டோம். அதாவது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொல்லி ஹில்ஸ் தான் போகிறோம். 78 ஏர்பின் பென்ஸ், ஒரு அட்வென்ச்சரான ரைடுன்னு சொல்லலாம். மாஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஸ்டார்டிங்காக ஒரு லைக் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்போர்ட்டிங் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம வீட்டிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. அவ்வளோதான், நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆகுது. இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம்னா, ஃபியூல் எம்டியில் இருக்குது. ஃபில் பண்ணிட்டு கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா 7 hours காட்டுது. பார்த்தீங்கன்னா எல்லா பங்கும் பூட்டி வச்சுக்கிறாங்க, என்னென்ன தெரில. டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. எல்லாருமே லேட் ஆகுன்றாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி, நம்ம போகும்போது போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டாண்டே ஒரு 3 பங்கு பார்த்தோம். 3 பங்குமே எந்த பங்க்லையுமே பெட்ரோல் போட மாட்டேன்ட்டாங்க, லேட் ஆகுன்ட்டாங்க. ஸோ அதனால் நம்ம போகிற வழில பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. நம்மளுக்கு கரெக்டாக இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா 355 kilometers இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. நான் லாஸ்ட் டைம் ஏலகிரி போன ரைடு, பாண்டிச்சேரி போன ரைட்லாம் வந்து வேறு பைக்கில் போயிட்டுருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸில் போகிறோம். ஸோ என்ன ரீசன் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ போக போக. ஸோ கைஸ், பெட்ரோல் பங்க் பார்த்தாச்சு, அப்படியே போய் பெட்ரோல் போட்டுடலாம். போடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. நல்ல வேறு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு பக்கத்துலேயே. ஸோ நம்ம எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து 800க்கு போட்டுக்கிறோம். ட்ரிப் பண்ணலைங்க, இன்னும் ட்ரிப் பண்ணிடலாம். ட்ரிப் பண்ணால் தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்ட்டு. ட்ரிப் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைவே வந்தாச்சு. நம்ம எந்த ரூட் வழியாக கண்டினியூ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணிட்டு போகிறோம். இந்த பைக்கை பற்றி நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன்ட்டுக்கிறேன். இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த பைக் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, என்டார்க் 125cc தான் நான் வச்சுருந்தேன். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்எஸில் போகிறேன். இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் பைக்கை, வேறு ஒன்றுமே இல்லை. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த பைக்கு கொடுக்குற நல்ல மனசு யார்கிட்ட இருக்குன்னு கேட்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா யார்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய பிரதர்கிட்ட தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் வண்டியை. இது வந்து என்னோடய பிரதரோட பைக்கு, NS 160. ஸோ நம்மளுக்கு வந்து பைக்கு கண்டிப்பாக தேவை. இந்த புதுசாக நம்மளும் வந்து இந்த பைக்கில் போவோமே ஒரு ரைடு, எப்படி இருக்குன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் நான் NS பைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த பைக்கில் நிறைய செலவு இருந்துச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. பேட்ரி, இன்ஜின் ஆயிலு, பிரேக் ஆயிலு, டிஸ்பிளே போயிட்டு இருந்துச்சு, டிஸ்பிளேவும் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூவு, இந்த மாதிரி ஆக்சிலேட்டர் கேபிள், ஸ்க்ரெட்ச் கேபிள் எல்லாமே நம்ம மாற்றி வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸோ நான் இன்ஸ்டாவில் நேற்று அப்டேட் போட்டுப்பேன். புது வண்டியாக நிறையா பேர் கேட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து புது வண்டி தான், எனக்கு புது வண்டி தான் இது. அதெல்லாம் வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய வண்டி தான். பழைய வண்டியாக இருந்தாலும் புது வண்டியாக இருந்தாலும் வண்டி நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொல்லி ஹில்ஸ் இப்போ நம்ம போகிறோம். இந்த கொல்லி ஹில்ஸ்னு ஏன் பேர் வந்துச்சு அந்த ஊருக்கு? யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் கொல்லி ஹில்ஸில் எப்படி இருக்க போதோ வேறு லெவலில் இருக்க போது. நம்ம அந்த 78 ஏர்பின் பென்ஸ் ஏறுவோம் பாருங்கள், அட்வென்ச்சரான ஏர்பின் பென்ஸு, ரொம்ப ரிஸ்க்கான ஏர்பின் பென்ஸு கூட சொல்லலாம். நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்குது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் தான் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குதான். ஸோ எல்லா ஊரோட நம்ம ஊரில் தான் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குதான். ஸோ கொஞ்சம் பி கேர்ஃபுல், சேஃபாக போங்க. நம்மளும் சேஃபாக போகிறோம். நான் வர பில்லியன் ரைடருக்கும் வந்து ஹெல்மெட் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சேஃப்டியாக போகிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை அள்ளி கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு தான் நம்மளுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்துச்சு.
ஸோ கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட எத்தனை பைக்கு யார் வரா பார்த்தீங்கன்னா நம்ம கூட யாருமே வரல, சோலோ ரைடு தான் பண்ணுறோம். நம்ம கூட பில்லியன் ரைடர் மொத்தம் ஒருத்தர் வராரு. அவர் யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான், நம்மளோட தோஸ்து தான். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொல்லி ஹில்ஸில் எங்கெங்கெல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறையா பிளேஸ் போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிறோம், பார்ப்போம் போகலாம். செம்மையாக இருக்குங்க மார்னிங் டைமில் ட்ராவல் பண்ணுறது, வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைடுக்கு வந்து எனக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு எப்படி சொல்ல, ஒரு ரெயின் கோட்டு, நான் உண்மையாக சொல்கிறேன், ஏன்னா ஓப்பனாகவே சொல்கிறேன், எதாக இருந்தாலும் ஒரு ரெயின் கோட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வண்டலூரில் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் இருக்கவங்களுக்கு வண்டலூர் ஜூ சொல்லலாம். ஜூ இங்கே பெரிய ஜூவே ஒன்று இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி போகிறவங்க பாங்க ஹெல்மெட் இருக்குது, ஆனாலும் வந்து அந்த ஹெல்மெட்டை போடாமல் இருக்கிறாங்க. சேஃப்டி அவங்களுக்கு அந்த அளவு தெரியல. சேஃப்டி ரொம்ப முக்கியங்க. அது வந்து நம்ம எல்லாருமே சாதாரணமாக நினச்சிக்கிறோம், ஹெல்மெட்டு தானே ஜாலியாக போட்டுன்னு போகலாம் அப்படின்ட்டு. அப்படி மட்டும் நினைக்காதீங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்துக்கிறோம். நம்ம ஜாலியாக போகலாம், என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். ஸோ வேறு லெவலில் என்ஜாய் பண்ண போகிறோம், சும்மா மாஸ் பண்ணுறோம். நான் ஒரே ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி தான் போட்டேன். அவ்வளோ பசங்களும் என்னடா மச்சா புது பைக் வாங்கிட்டேன், ட்ரீட்டு கூட இல்லையாடா, ட்ரீட்டுன்னு நிறையா பேர் கேட்டாங்க. எல்லாருக்கும் வாங்கிக்கலாம், ட்ரீட்டை தானே. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு லெவலில் இருக்குல்ல, செமையாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏன் கொல்லி ஹில்ஸ் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இயற்கையே அழிக்காத இடங்கள் பார்த்திங்கன்னா நிறையா பிளேஸ் இருக்குது. அதில் கொல்லி ஹில்ஸும் ஒரு பிளேஸு தமிழ்நாட்டுக்குள்ளே. எப்படி சொல்கிறது, 5 வாட்டர் ஃபால்ஸ், அதாவது 5 ரிவர்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் ஒரே ஒரு ரிவர் இருந்தாலே போதும், ஃபேக்ட்ரிக்கு கோகோ கோலா கம்பெனிக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு அவ்வளோதான். ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்த்தோன்னா அங்கே ரிவர் இருக்கிற அடையாளமே இருக்காது. ஒரு மரத்தை கூட அவங்க வாழ்நாளில் வெட்ட மாட்டாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்புறது பார்த்தீங்கன்னா சாமி குத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சோஷியல் மீடியாவில் படித்ததை சொல்கிறேன். சாமி குத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாளில் ஒரு மரத்தை கூட வெட்ட மாட்டாங்களாம். இயற்கையே அப்படியே சூழ்ந்து இருக்குமா அந்த இடம் ஃபுல்லாக. ஸோ அவ்வளோ சூப்பரான பியூட்டிஃபுல்லான பிளேஸுக்கு தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரோம். நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணிக்கிறோம். திண்டிவனம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 70 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. விழுப்புரம் பார்த்தீங்கன்னா 85-90 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது நம்மளுக்கு. இப்போ இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோன்னா மேட்டுப்பாளையம் வந்துடும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:40 ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இது பார்த்திங்கன்னா நம்மளோட 3rd டோல்கேட். இன்னும் 1 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோன்னா கரெக்டாக 100 கிலோமீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் கொல்லி ஹில்ஸோட ரைடை. ஸோ டீ கடை பார்த்துக்கிறோம், போயிட்டு அப்படியே டீயெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ நான் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரேக்லாம் எடுத்துகிட்டு டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா 247 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இனிமேட்டு நம்ம எங்கேயும் பிரேக் எடுக்க போதில்லை. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த பைக்கு ஓட்டுறதே செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பைக் ஓட்டுறது செம்ம கம்ஃபர்ட்டுங்க. என்எஸ்னால் என்எஸ் தான், எனக்கு பிடிச்ச பைக்கே என்எஸ் தான். ஸோ நம்ம எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ சொல்லிட்டு இருப்பேன் ஏன் எதுனால வந்து நான் அந்த பைக் எடுத்தேன்ட்டு. ஸோ ஆனால் இப்போ இந்த பைக்கில் போகும்போது வேறு லெவல் கம்ஃபர்ட்டில் இருக்குது, பக்காவாக இருக்குங்க. ஸ்டேரிங்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. தமிழ்நாட்டில் கரடிகள் வாழும் இடம் அதிகமாக, கரடிகள் வாழும் இடம் பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிமலையாம். நான் வந்து வீடியோ கொஞ்சம் லேட்டாக ஏன் போடுறேன், டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து லேப்டாப் தான் இல்லை, நம்ம வந்து கம்ப்யூட்டர் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதனால் வந்து அது வீட்டில் தான் இருக்குது. நம்மக்கிட்ட லேப்டாப் பர்ச்சேஸ் இன்னும் பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாமே கரெக்டாகிடும். உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும். 2 பக்கம் பாருங்களேன், பச்சைன்னு செம்மையாக இருக்குங்க. கைஸ் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளோட 4வது டோல்கேட். ஐயோ தப்பாக வந்துட்டோம்ப்பா. பார்த்தீங்களா நான் பேசினேன் அப்படியே தப்பாக வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா மழை லைட்டாக தூருதுன்னு நினைக்கிறேன். சச்சோ கோபுரம் எடுத்து வைக்கிற மாதிரி ஆயிடுவாங்க பாருங்கள். பஸ்ஸில் ஃபுல் போட்டு வச்சுட்டு போகிறாங்க. இதுனா ஊர் பஸ் என்னன்னு தெரில. ஐயோ மழை பெய்யுதுங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விழுப்புரம் கிட்ட வந்தாச்சு. ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து லைட்டாக தூரல் போகுது. ஸோ கைஸ் எதுக்கு நம்ம அப்படியே போகிறது,
கொஞ்ச நாள் கோப்ரோ எடுத்து வச்சிடறேன். விளாக் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே பண்ணுறேன் மழை நின்றானு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக 259 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே மழை தான். விழுப்புரம் தாண்டினத்துலேருந்து ஃபுல்லாகவே மழை தான். இங்கே வரைக்கும் மழை பெஞ்சிருந்தாங்குது. இங்கே லைட்டாக தூரல் போட்டு. ஸோ அதுதான் அப்படியே எடுத்து நம்ம விளாக் பண்ணிடலாம். கள்ளக்குறிச்சியில் நம்ம தாண்டி வந்துட்டோம். அந்த ஸ்கூல் பார்த்தோம், வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருந்துச்சு. அங்கே போலீஸ்லாம் இருந்தாங்க, வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. வரும்போது கூட அந்த ஸ்கூலை காட்டுறேன். ஸோ மழை விடவே மாட்டேங்குதுங்க, என்னன்னே தெரில. நம்ம டைம் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது. நம்ம இது வரைக்கும் எத்தனை டோல்கேட் தாண்டிக்கிறோம் பார்த்தீங்கன்னா 6 டோல்கேட் தாண்டிட்டோம். இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா 7th டோல்கேட். டிஃபன் இருக்கலாம், போய் பார்க்கலாம், சாப்பிட்டு போயிடலாம். பசிக்குது பயங்கரமாக. அங்கே ஒரு கடை இருக்குது, பார்ப்போம். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ ஆகுதுன்னா, ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம டிஃபன் சாப்பிட்ட டைம் சொல்லிடுறேன். 1 o'clock ஆக போகுது. இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டு முடிக்கிறோம். நாங்களே பார்த்தோம் டிஃபன் கிடைக்காதுன்னு நினச்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளை போய் கேட்டதில் ஒரு டிஃபன் கடை இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஃபுட்டு நம்ம கொடுத்த காசுக்கு ஒத்துன்னு சொல்லலாம். ஃபுட்டு சாப்பிட்டது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்ஸாக வீடியோ வந்துடும். மழை பார்த்தீங்கன்னா இப்போ தான் தூரல் கம்மியாகிடுது. அப்புறம் நடுவில் வரும்போது டேங்க் எம்டி ஆகிடுச்சு. ஸோ மழையிலேயே நம்ம போய்ட்டு ஒரு பங்கில் போய்ட்டு ஒரு 500 பெட்ரோல் போட்டோம். நான் எதுக்கு தனியாக போடுறேன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேல்குலேஷன் வச்சுக்கிறேன். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி நான் பெட்ரோல் போட்டுன்னுக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா மழை திருப்பி தூரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் அதிகமாகவே. ஸோ நான் கொஞ்சம் பக்கத்தில் போயிடுறேன். மழை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேருந்து நான் கொஞ்சம் விளாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏன்னா மழையில் நான் சொல்லிட்டு இருப்பேன் ஃபஸ்ட்டு, இந்த வாட்டர் ப்ரூஃப் கோப்ரோ ஓகே. அதனால் கோச்சிக்காதீங்க. நான் கொஞ்சம் மழை பக்கத்தில் போனதுக்கப்புறம் நான் அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 84 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 hourல போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். போயிடலாம் கண்டிப்பாக, பார்ப்போம். ஸோ கைஸ் இதுக்கப்புறம் தான் நம்ம மலை ஏற போகிறோம், பார்ப்போம் எல்லாத்தையும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 ஏர்பின் பென்ஸ் ஏறிட்டுருப்போம். ஸோ இப்போயே எப்படி இருக்குது பாருங்களேன், ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. அவ்வளோ மிஸ்டாக இருக்குது, இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ் நீங்களும் கொல்லி மலைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெண்டெலாம் ரொம்ப மோசமாக இருக்குது, பாறைகள்லாம் உளுந்தே கிடக்குதுங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். நாங்கள் என்ன டைமிங்கில் வந்தோன்னு எனக்கு தெரில. ஸோ நான் குத்து மதிப்பாக கிளம்பி புசுன்னு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குங்க, என்ன வார்த்தையே இல்லைங்க. சின்ன ஊட்டி கொடைக்கானல் சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன், ஃபுல்லாக மிஸ்ட்டு, அவ்வளோ மிஸ்ட் ஆகிட்டு இருக்குது, சரியான மிஸ்ட்டு. ஸோ எனக்கு கிளைமேட்லாம் தெரியாதுங்க, இந்த சீசனில் போகணும் அந்த சீசனில் போகணும்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தோணிச்சு, நான் கிளம்பி வந்துட்டேங்க. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. குளிர் பயங்கரமாக இருக்குது. இப்போ மழை பெய்யுதான், வீட்டில் ஃபோன் பண்ணாங்க, செம்ம மிஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள், மரம்லாம் உளுந்து கிடக்குது, ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்கறதுக்கு. மரம்லாம் வேரோட சாஞ்சி இருக்குங்க, அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது. 2nd கீரு 3rd கீரு அவ்வளோதான். 5th கீர்லலாம் வண்டியே ஏறல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க பெண்டுலாம் பாருங்க, ஃபுல்லாக சரியான பெண்டுங்க. இங்கே பாருங்க. ஸோ கைஸ் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கீழே இறங்கிட்டோம் திருப்பியும் ரூட்டு தெரியாமல். ஏன்னா டவர் சுத்தமாக இல்லை, ஜிபிஎஸும் ஒர்க் ஆகலை, கூகுள் மேப்பும் ஒர்க் ஆகலை. எப்படி இருக்கு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. சரியான சில்லுன்னு இருக்குது, 2 பக்கம் பச்சை பச்சைன்னு சில்லுன்னு இருக்குங்க, பயங்கரமான சில்லுன்னு இருக்குது. சின்ன ஊட்டி கொடைக்கானல் இல்லை, உண்மையாகவே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. ஆஃப்லைன் மேப்பு வச்சுக்கிறேன், நான் டவுன்லோட் பண்ணாமல் விட்டேன், ஏன் தப்புன்னே சொல்லலாம். செங்மேடோ ஏதோ சொன்னாங்க, சரியாக பேர் தெரில. அங்கே தான் ரூமு எல்லாமே இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மழை ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ கைஸ் பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3/4வாசி மலை ஏறியாச்சு. இன்னும் 1/4வாசி ஏறணும்னு நினைக்கிறேன். ஏறினேங்கிறோம், போயினே தான் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்களேன், வேற லெவலில் இருக்குல்ல. செம வேற லெவலில் இருக்கு. இல்லை 6 மணிக்கு நம்ம டிரைவ் ஆரம்பித்தோம். ஸோ டைம் இப்போதைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆயிடுச்சுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குதாங்க. செம்மேடுன்னு ஒரு ஊர், நான் ஃபஸ்ட்டு பேர் தெரிலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது பேர் செம்மேடா. செம்மேடு ஒரு ஊரில் தான் ரூமு எல்லாமே இருக்குதான். ஸோ அங்கே தான் போகிறோம்.
இப்போ வரும்போதே 1300 பெட்ரோல் ஆயிடுச்சுங்க. இன்னும் 1 கோடி தான் இருக்குது. அப்போ போகும்போது பார்த்துங்க. ஸோ கைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல, மாசாக இருக்குதுங்க. எவ்வளோ பனி பாருங்களேன். இந்த பக்கம் பாருங்களேன், ஃபுல்லாகவே மழையை மூடிட்டு இருக்குது. நம்ம இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் செம்மேடுன்னு ஒரு இடம் சொன்னாங்க. அங்கே தான் ரூம் எல்லாமே இருக்குது. நம்ம மேலே தான் போகணும். கீழெல்லாம் பாருங்களேன், நம்ம அங்கே கீழே இருந்தவங்க அப்படியே மேலே ஏறி 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 வந்துட்டோம். வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே பண்ணி வந்துச்சுங்க. செம்மையாக இருக்குது. ஃபுல்லாகவே மேலே வந்துட்டோம். 104 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. சரியான பண்ணிங்க. அப்பா நான் எதிர்பார்க்கல இப்படி இருக்குன்ட்டு. எதிர்பார்த்ததோடு அதிகமாக இருக்குது. ஸோ கைஸ் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ரூம் வந்து பெரிய ரூம்லாம் நம்ம எடுக்கல, ஏன்னா 2 பேர் தான் வந்துக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி ரூம் எடுத்துக்கணும். நம்ம வந்து ரொம்ப அப்படியே ஏசியே தேவையில்லைங்க, ஃபேனு கூட தேவையில்லைங்க, அந்த மாதிரி இருக்குது. ரைடை வந்து எப்படியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இங்கே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நாளையிலேருந்து நம்ம நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். ஸோ சூப்பரான வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் காத்துனுக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஸோ நாளைக்கு எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் உங்கள் வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுறேன். பை பாய், டேக் கேர்.